சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 4 பேர் தமிழக அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜேந்திரன், செந்தில் பாலாஜி, கோவி செல்லியன் மற்றும் சாமு நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் RN ரவி பதவியேற்பு பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதில் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, ராஜேந்திரனுக்கு சுற்றுலா, கோவி செல்லியனுக்கு உயர்கல்வித்துறை, சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பதவியேற்புக்கு பிறகு புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்கள் ஆளுநருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வைகோ, செல்வ பெருந்தகை, திருமாவளவன், முத்தரசன், ஜவாஹிருல்லா, வேல்முருகன் உள்ளிட்டோரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். முன்னதாக பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வந்த ஆளுநர் RN ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் திருச்சி பேருந்து நிலையத்தில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திமுகவினர் தொடர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி மத்திய மாவட்ட திமுக சார்பில் கட்சிக் கொடிகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியபடி பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வாகன ஓட்டிகளுக்கும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை தாண்டிக்குடி பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. இயற்கை ஆர்வலர்களை கவரும் வகையில் வண்ண வண்ண மலர்களும் பூத்துக் குலுங்குவது கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. மேலும் மனதை கொள்ளைக் கொள்வது போல மழையுடன் பனியும் சூழ்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான சாரல் மழையுடன் கூடிய அடர்ந்த பனிமூட்டத்தால் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குன்னூர், மஞ்சூர், லவ்டேல் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கரும் மேகங்கள் சூழ்ந்து சாரல் மழையாக பொழிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றனர். கொல்கத்தாவில் 150 ஆண்டுகளாக இயங்கி வந்த டிராம் சேவையை நிறுத்த மேற்கு வங்க அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் திணறுவதால் டிராம் போக்குவரத்து சேவை நிறுத்தப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் கொல்கத்தா மக்கள் சோகமடைந்துள்ளனர். கொல்கத்தாவில் 3 வழித்தடங்களில் மட்டுமே டிராம் சேவை பயன்பாட்டில் இயங்கி வந்தது. 1873ஆம் ஆண்டு டிராம் சேவை தொடங்கப்பட்டது. கொல்கத்தா மக்களின் உயிர் நாடியாக கருதப்படும் 150 ஆண்டுகால டிராம் சேவை ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கொல்கத்தாவின் கலாச்சாரமாகவும் அடையாளமாகவும் இருந்த டிராம் சேவையை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை சமூக வலைதளங்களில் அதிகமாக காணப்படுகின்றது. அதே சமயம் டிராம் போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டதற்கு ஆதரவான கருத்துக்களையும் காண முடிகிறது. வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் சித்தராமையா, அவரது மனைவி பார்வதி, உறவினர்கள் நிலம் விற்றவர் மீது வழக்கு பதிவு செய்ய லோக் ஆயுக்தா காவல்துறைக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக அவரது சொந்த ஊரிலேயே சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அமைக்கப்பட்டுள்ள 4 சிறப்பு குழுக்கள் நாளை முதல் விசாரணையை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை கண்டித்து ஜம்மு காஷ்மீரில் போராட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனை கண்டித்து ஜம்மு காஷ்மீரின் புத்கம், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டன பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முப்தி, ஹசன் நஸ்ரல்லா உட்பட லெபனான் மற்றும் காசாவில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் தனது கட்சியின் தேர்தல் பரப்புரையை ரத்து செய்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் லெபனான் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்பதாகவும் மெஹபூபா முப்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 18 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் நன்கொடையாளர்கள் திட்டத்தின் கீழ் 52 மாணவர்களுக்கு பதக்கங்களும் 6 மாணவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமார் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி அருகே அணு கனிம சுரங்கத்திற்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தின் கிள்ளியூர் பகுதியில் அணு கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக வரும் 1ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடத்த திட்டமிட்டப்பட்ட இந்த நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அணு கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிள்ளியூர் பகுதியில் உள்ள கிராமங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ராமன்துறை மீனவ கிராமத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்தியா வங்கதேசம் இடையான 2வது டெஸ்ட் கிரிக்கெட்டின் 3ஆம் நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் ரத்து செய்யப்பட்டது. கான்பூரில் இந்தியா வங்கதேசம் அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இந்திய அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்ததன் மூலம் வங்கதேசம் முதலில் களமிறங்கியது. 35 ஓவர்களில் வங்கதேசம் 3 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. 2ஆம் நாள் ஆட்டம் தொடங்கும் முன்பிருந்தே மழை பெய்து வந்தது. பிற்பகல் வரை மழை தொடர்ந்ததால் 2ஆம் நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசாமல் முடித்துக் கொள்ளப்பட்டது. 3ஆம் நாளில் மழை இல்லை என்றாலும் மைதானத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததால் ஆட்டம் தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. பின்னர் 3ஆம் நாள் ஆட்டம் ஒரு பந்து கூட வீசப்படாமல் ரத்து செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் தற்போதைய நிலைக்கு அதன் கர்மாவே காரணம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் பாகிஸ்தான் பிரதமர் பாலஸ்தீனத்தையும் காஷ்மீரையும் ஒப்பிட்டு பேசினார். அவரது பேச்சுக்கு ஐநா பொதுசபையிலேயே ஜெய்சங்கர் பதிலளித்தார். அப்போது அவர் இந்தியாவிற்கு சொந்தமான காஷ்மீரை கைப்பற்ற பாகிஸ்தான் ஆசைப்படுகிறது என விமர்சித்தார். பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படைவாதத்தை கொண்டும் ஏற்றுமதியை தீவிரவாதத்தை கொண்டும் அளவிட முடியும் என்றார். பாகிஸ்தான் இழைத்த தீமைகள் அந்நாட்டு சமூகத்தையே விழுங்குகிறது எனவும் இதற்கு கர்மாவே காரணம் எனவும் சாடினார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்ற கொள்கை எப்போதும் வெற்றி பெறாது என கூறிய ஜெய்சங்கர், பாகிஸ்தான் தனது செயல்களுக்கு மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது என்றார். அதன் செயல்களுக்கு கண்டிப்பாக பின்விளைவுகள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். Its GDP can only be measured in terms of radicalization and its exports in the form of terrorism. மனதின் குரல் நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த ஆசிரியை சுபாஸ்ரீயின் பெயரை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஆசிரியை சுபாஸ்ரீ மருத்துவ குணம் கொண்ட 500க்கும் அதிகமான மூலிகை செடிகளை வீட்டிலேயே வளர்த்து வருவதை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு செடியின் தனித்துவத்தையும் அவர் எடுத்துரைத்து அரிய செயலை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் பாராட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ரம்யா என்ற பெண் குறித்தும் இன்றைய மனதின் குரலில் பேசப்பட்டது. இளைஞர்களை ஒருங்கிணைத்து ரம்யா மேற்கொண்டு வரும் பணியால் மாஹே பகுதி முழுவதுமே தூய்மையாக மாறியுள்ளதாக பாராட்டப்பட்டுள்ளது. தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பரப்புரை அற்புதமான முன்னெடுப்பு என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற முழக்கம் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானை சேர்ந்தவருக்கு இலங்கையில் வைத்து இந்தியாவை சேர்ந்த மருத்துவர் கண் அறுவை சிகிச்சை செய்துள்ளார்.
பாகிஸ்தானின் லாகூரை சேர்ந்தவருக்கு சில ஆண்டுகளுக்கு முன் அமில கரைசல் பட்டு கண் பார்வை பறிபோகியுள்ளது. அவரது மருத்துவ அறிக்கைகளை பார்த்த மும்பையை சேர்ந்த கண் மருத்துவரான குரேஷ் மஸ்கதி அறுவை சிகிச்சை செய்து செயற்கை விழித்திரையை பொருத்தினால் நிச்சயம் பார்வை கிடைக்கும் என கூறியுள்ளார். ஆனால் இந்தியா வர பாகிஸ்தானை சேர்ந்தவருக்கு விசா கிடைக்கவில்லை. 4.5 மாதங்களுக்கு மேலாக முயன்றும் பயனில்லை. அப்போதுதான் மருத்துவர் குரேஷ் மஸ்கதி கருத்தரங்கிற்காக இலங்கை சென்று அங்கே சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய அனுமதி பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் லாகூரை சேர்ந்த நபர் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். அங்கு 2 வாரங்களுக்கு முன் அவருக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது மீண்டும் அந்த நபருக்கு பார்வை கிடைத்துள்ளது. இலங்கை இந்திய மருத்துவர்களின் கூட்டு முயற்சியில் பாகிஸ்தானை சேர்ந்தவருக்கு பார்வை கிடைத்திருப்பது மருத்துவ உலகில் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு செல்லும் வழியில் சிறுத்தை சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருப்பதி மலைக்கு பக்தர்கள் நடந்து செல்லும் வழியில் உள்ள ஸ்ரீவாரி மேட்டு பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான கட்டுப்பாட்டு அறை ஒன்று உள்ளது. அந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு சிறுத்தை ஒன்று உலா வந்துள்ளது. அங்கிருந்த நாய்கள் குறைத்ததால் பாதுகாப்பு ஊழியர்கள் வெளியே எட்டி பார்த்தபோது சிறுத்தை இருப்பதை கண்டுள்ளனர். உடனடியாக கட்டுப்பாட்டு அறையின் கதவை தாளிட்டுக் கொண்டனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் சிறுத்தை அங்கிருந்து சென்றுவிட்டது. இது தொடர்பாக தேவஸ்தான வனத்துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் தொடர்ந்து சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 112 பேர் உயிரிழந்துள்ளனர். நேபாளத்தில் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாகியுள்ளது. கிழக்கு மற்றும் மத்திய நேபாளத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அதேபோல சில இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி இதுவரை 112 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக பேருந்து ஒன்று நிலச்சரிவில் புதைந்ததில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். பயிற்சி மையம் ஒன்றில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 கால்பந்தாட்ட வீரர்கள் பலியாகியுள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 60க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 100கணக்கான வீடுகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இதனிடையே நேபாளத்தில் செவ்வாய்க்கிழமை வரை மழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்க தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட நிலையில் லெபனான் எதிர்த்தாக்குதலை தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியது முதலே லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பும் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த சூழலில்தான் கடந்த வாரம் லெபனானில் 100கணக்கான பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் ஒரே சமயத்தில் வெடித்தன. அதில் 40க்கும் அதிகமானோர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதலையும் அதிகரித்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனான் மீது மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. அதில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இஸ்ரேல் மீது தற்போது ஹிஸ்புல்லாவும் வான்வெளி தாக்குதலை தொடங்கியுள்ளதால் அங்கு அசாதாரண சூழல் உருவாகியுள்ளது. போரில் இலக்குகளை அடைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்ரல்லாவின் கொலை அவசியப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். காசா முனையில் செயல்படும் ஹமாஸ் ஆயுத குழுவுடன் இணைந்து இஸ்ரேலை அழிக்க திட்டங்கள் வகுத்தவர் நஸ்ரல்லா என நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார். போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் வலிமையை பறைசாற்ற முன்னேறிச் செல்ல இந்த தாக்குதலும் கொலையும் தேவைப்பட்டது என்றும் அவர் கூறியுள்ளார். வான்வழியே மட்டுமின்றி தரை வழியும் தாக்குதல் வலுவாக நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலில் நடந்து வரும் போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினர், பொதுமக்கள் என 41,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். லெபனான், ஏமனிலும் இந்த போர் எதிரொலித்து வருகிறது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட நிலையில் அவரது இடத்தை அவரது உறவினர் நிரப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனையடுத்து அந்த அமைப்பின் புதிய தலைவராக ஹாஷிம் சஃபிதீன் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நஸ்ரல்லாவுக்கு பிறகு ஹாஷிம் சஃபிதீனே ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு தலைமை தாங்குவார் என 90களிலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹாஷிம் சஃபிதீன் நஸ்ரல்லாவின் உறவினர் ஆவார். ஹிஸ்புல்லா அமைப்பின் அரசியல் விவகாரங்களை மேற்பார்வையிட்டு வரும் அவர் அந்த அமைப்பின் இராணுவ நடவடிக்கைகளை நிர்வகிக்கும் ஜிகாத் அமைப்பிலும் உறுப்பினராக இருந்து வருகிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு ஹாஷிம் சஃபிதீனை அமெரிக்கா தீவிரவாதியாக அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.
திருப்பூர் நகரின் மத்திய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர் அரசியல் களத்தில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு உளுந்தூர்பேட்டையில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் திருப்பூர் மாவட்ட விசிக சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் உள்ள வாசகங்கள் பேசுபொருளாகியுள்ளன. அந்த பேனரில் வருங்கால முதல்வரே தொல் திருமாவளவன் எனவும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என வலியுறுத்தியதும் கட்சியின் கொள்கை என திருமாவளவன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பல இஸ்லாமிய அமைப்புகளை தமிழ்நாடு அரசு அழைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கருத்து கேட்பு கூட்டத்தை தமிழ்நாடு அரசு சென்னையில் ஏற்பாடு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என கூறியுள்ளார். இந்த கூட்டத்திற்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு ஆதரவான சில அமைப்புகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் பல இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என செய்திகள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான இஸ்லாமிய நலன் காக்கும் அமைப்புகளை அழைக்காமல் புறக்கணித்து இஸ்லாமிய மக்களுக்கு திமுக அரசு துரோகம் இழைத்துவிட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அரசின் செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நாளை முதல் புதிதாக சாலைகளில் பள்ளம் தோண்ட அனுமதி இல்லை என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக பள்ளம் தோண்டப்பட்டு பல துறைகளின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். அவ்வப்போது பெய்யும் மழையால் தண்ணீர் தேங்கி பள்ளம் இருப்பதை தெரியாமல் விபத்தை சந்திக்க நேர்வதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் நாளை முதல் சென்னையில் புதிதாக சாலைகளில் பள்ளம் தோண்டும் பணிகள் நிறுத்தப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு உத்தரவு வரும் வரை பள்ளம் தோண்டும் பணி நிறுத்தப்படுவதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சேவைத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. அதில் அவசர தேவைகளுக்கு மட்டும் மாநகராட்சி அனுமதி வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. அதிகாலை முதலே கோயிலுக்கு முன்பு உள்ள கடலில் புனித நீராடிய பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பொது தரிசன வரிசையில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். கோயில் வளாகம், நாழிக்கிணறு, வள்ளிக்குகை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாலிவுட்டில் நடிக்க விரும்புவதாக பிரபல தென்கொரிய நடிகர் பார்க் சியோ ஜூன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தான் பாலிவுட்டை மிகவும் விரும்புவதாகவும் தனக்கு அங்கு வாய்ப்பு கொடுத்தால் மேலும் உயரம் செல்வேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு நடிகனாக தான் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும் தொடர்ந்து முன்னணி நடிகராக இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். இவர் ஷீ வாஸ் பிரிட்டி, ஃபைட் ஃபார் மை வே, ரெக்கார்ட் ஆஃப் யூத் போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் பாரசைட், த டிவைன் ஃபியூரி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷங்கர் இயக்கியுள்ள கேம் சேஞ்சர் படத்தில் இடம்பெற்றுள்ள 2வது பாடலின் முன்னோட்டத்தை படக்குழுவினர் வெளியிட்டனர். ராம் மச்சா மச்சா என தொடங்கும் இந்த பாடலுக்கு விவேக் வரிகள் எழுதியுள்ளார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் சார்பில் தில் ராஜு மெகா பட்ஜெட்டில் தயாரிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் ராம் சரண் கதாநாயகனாக நடித்துள்ளார். ஏரா அத்வானி நாயகியாக நடிக்க அஞ்சலி, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் இந்த படத்துக்கு தமன் இசையமைத்துள்ளார்.